ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு ராஜ்மா கிரேவி எப்படி டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 12 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதக்கிட்டோம். இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 4 முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்த்தா நல்லா இருக்காது. இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அரைச்சிட்டோம். இது இருக்கட்டும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கோம். இதை தோல் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் பேஸ்ட் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போதாங்க நல்லாயிருக்கும். மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்துருச்சு. இதுக்கு தேவையான உப்பு, அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு கொதி வரட்டும். இது 4 பேர் கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இது ரெட் பீன்ஸு 8 மணி நேரம் ஊற வச்சு இது 4 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை கிரேவியில் சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக 200 கிராம். இந்த பீன்ஸும் மசாலாவும் சேர்ந்து வரணுங்கிறதுக்காக ஒரு கொதி விடலாம். கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ராஜ்மா கிரேவி ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.